श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। हरि ओम तत्सत्। श्री ललिता सहस्रनामम 75வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு அதோடைய அர்த்தத்தை பார்க்கணும். 75 விஸ்வாதிகா வேத வித்யா வேத வேத்யா விஸ்வாதிகா வேத வேத்யா वेद वेद्या विंध्याचल निवासिनी विधात्री वेद जननी विष्णु माया विलासिनी। सर्व जगत क्यों सर्व जीवराशि क्यों अंतरात्मावा अंतर्गतமான சக்தியாக இருக்கிற அந்த பரமாத்மாவே இன்னொரு நாமம் அம்பாள்னு கூப்பிடுறோம். அந்த பரமாத்மாவுக்கே அம்பாளுக்கே பிரம்மன்னு கூப்பிடுறோம், பகவானன்னு கூப்பிடுறோம், தாயார்னு கூப்பிடுறோம். நாமங்கள் நம்ம கூப்பிடுறதுல வித்தியாசம் தவிர சத்தியம் ஒன்று தான். அன்றைய விஷயத்தினை உணர்றதுக்காக நம்ம இந்த நாமங்களுடைய அர்த்தத்தினை பார்த்து இந்த சஹஸ்ரநாமத்துக்கு அடிப்படையாக இருக்கிற அந்த நோக்கம் விஷயம் என்ன అనేది நம்ம கவனிச்சுட்டே வந்துட்டுருக்கிறோம். கடந்த வகுப்பில் 333வது நாமம் நம்ம அங்கே வரைக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். வாருணி மத விஹ்வலா. இப்போ இந்த 75வது ஸ்லோகத்தில் 334வது நாமம் விஸ்வாதிகா. விஸ்வமன்னா பிரபஞ்சம், ஜகத்து. அந்த ஜகத் అనేది நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, நம்ம பார்க்காதது எவ்வளோ இருக்கு. இங்கே நம்ம பார்க்க முடியாதது நிறைய இருக்கு. கொரோனாவில் நம்ம பார்க்கலையே கண்ணால், யாரோ பார்த்தாங்க. அதுக்கு ஏதோ ஸ்பெஷல் கண்ணாடி வச்சுட்டு பார்த்தாங்க. அதே மாதிரி 14 புவனங்கள் மொத்தம் விஸ்வம். அதிகன்னா இந்த விஸ்வம் மொத்தம் அம்பாளுடைய ஸ்வரூபந்தான். ஆனால் இந்த விஸ்வத்துக்கு மீறி அதிகமாக இருக்கா. அதிகம்னுங்க மீறி, டிரான்சென்ட்ஸ் அர்த்தம். அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு, இந்த ஜகத்து பகவானுடைய ஸ்வரூபந்தான். ஜகத்து உருவாக்குறதுக்கு காணப்படுறதுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் காசும் அவரே தான். அப்புறம் மெட்டீரியல் காசு அவரே தான் சொல்கிறோம், இங்கே அவளே தான் சொல்லிக்கிறோம். அப்படி ஆகும்போது இந்த மெட்டீரியல் காசு இன்டெலிஜென்ஸ் காசுன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ இதெல்லாமே கூட சாஸ்திரம். அப்புறம் அப்புறம் எங்கே சாஸ்திரம் எங்கே, இதுலேயே அதெல்லாம் போயின்னு சொல்லும். அந்த எல்லாமே போய் தான், ஒரு கனவு மாதிரி தான் இதெல்லாம். மெட்டீரியல் காசு, எஃபிஷியன்ட் காசுன்னு பொருளாதாரம் அவரே தான். அப்புறம் புத்தி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதே தான் சொல்கிறேன் தவிர அதிகம்னு சொன்னால் இதை காணப்படுற இந்த ஜகத்து மொத்தத்துக்கு கூட தாண்டி நிற்கிற ஒரு சத்தியம் அது. அப்படின்னு அர்த்தம், சத்தியம் மட்டும்தான் இருக்குது, சத்தியத்தில் ஜகத் இல்லை. இது ஒத்துக்கிறது ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் நிறைய படிகள்
ஏறி சாஸ்திரம் கேட்டு வரணும். உபனிஷத்துகள்னு ரொம்ப ஸ்ரத்தையோட கான்சன்ட்ரேஷனோட கேட்கும்போது தான் அந்த விஷயம் நமக்கு புரியும். அது கூட இங்கே இன்டைரக்டாக சூச்சனை செய்யப்படுறது அங்கங்கே. அதனால தான் நானும் அங்கங்கே அந்த தைரியத்தோடு தான் அந்த சிறந்த அத்வைத்த கருத்து வேதாந்த கருத்துன்னு வேதத்துடைய முடிவுன்னு நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ விஸ்வாதிகா அப்படின்னு இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நம்ம பார்க்குற உலகம் இல்லை, நம்ம பார்க்குற இந்த ஜீவர்கள் எல்லாமே ஒரு சமயத்துக்கு முன்னாடி இல்லை. நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த்ன்றதை பிறந்தோம், அப்புறம் நம்ம வீட்டில் நிறைய குழந்தைகள் பிறக்கிறது அப்படியெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவங்க இல்லை, இப்போ பிறந்தாங்க. அப்புறம் சரீரங்கள் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அவங்களுக்கு டைம் வரும்போது அந்தந்த சரீரங்கள் எல்லாம் அடிஞ்சு போயிடும். இதுதானே சத்தியம் நம்ம பார்க்குறோம். இப்போ அது சத்தியமா இல்லை, இதுக்கு மீறி ஏதாவது சத்தியம் இருக்கானேது விசாரணை பண்ணணும். அப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வந்துச்சு, அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாஸ்திரம் பகவத்கீதை எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, இந்த மத்தியில் நீ பார்க்கறது கூட இல்லை, புரிஞ்சுக்கணும். அதுக்கு விசாரணை பண்ணணும், ரொம்ப ஆழமாக விசாரணை பண்ணணும். விசாரணை நீங்கள் சிந்திச்சா அப்படி வராது. சாஸ்திரத்துக்கு கூட, உபனிஷத்துகளுக்கு கூட, குரு சொல்கிற வாக்கியங்களுக்கு கூட நம்ம விசாரணை பண்ணால் புரிஞ்சிடும். அதுதான் இங்கே விஷயம். அப்படின்னு இங்கிலீஷில் இட் வாஸ், இட் ஈஸ், இட் வில் பி. ஆனால் நீங்கள் நமக்கு தெரிஞ்சதே நம்ம சரீரமே, நம்ம மனசு, நம்ம புலங்களை, இது எதுவுமே அப்படி இல்லையே. 3 காலங்களுக்கு அடிப்படாமல் பாதிக்கப்படாமல் இருக்கிறது நமக்கு எதுவுமே இங்கே தெரியலைங்க. ஆனால் நம்ம தான் அதை நமக்கு அடிவே இல்லை. உண்மையாக தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு அடிவில்லை. பிறப்பு இல்லாதனால இறப்பும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அதினி கவனிக்காமல் வேறு எதேதோ கவனிக்கிறோம். எது கவனிக்கிறோம்? போகிறதெல்லாம் கவனிக்க போகிறோம், வரதெல்லாம் கவனிக்குவோம். அப்பா வந்துச்சா போகும். எதெல்லாம் வந்துச்சோ அது போகும் தம்பி. அதனால விஸ்வாதிகா. ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? ஆத்மா தான் எங்கே அம்பாளுக்கு ஒரு பேர் விஸ்வாதிகா இஸ் ஈக்குவல் டு தேவி, தேவி இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா, எல்லாம் அதே தான். ஓகே, இது பொதுவாக தந்திர சாஸ்திரங்களில் கூட அவங்களும் இதே சொல்கிறாங்க. 36 தத்துவங்கள் சொன்ன விஷயந்தான். பூமியிலேருந்து ஆரம்பித்த சிவ வரைக்கும் 36 தத்துவங்கள்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் மீறி இருக்கிறவள் அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் ஒன்று தான். அடுத்த நாம 335 வேத வேத்யா. ஓகே, வேத வேத்யா. அப்போது பாருங்கள், கரெக்டாக இப்போ நான் சொன்னதில்லை. சகல சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் என்னதை சொல்கிறது? வேதம்னா அதுக்கு அடிப்படையாக கீழே வந்து எல்லா சாஸ்திரங்கள், வேத அங்கங்கள், வேதங்கள், உபவேதங்கள், வேதாங்கங்கள். பொதுவாக சதுர்வித சாஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 14 தான் த சோர்ஸ் ஆஃப் த நாலேஜ். 14. ஓகே, சதுர்தச 14 என்னது? 4 வேதங்கள், 4 உபவேதங்கள், அப்புறம் 6 வேதாங்கங்கள், மொத்தம் 16. இதுக்குள்ளே தான் சர்வம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிருஷ்டி ரகசியம், இந்த ஜீவ ரகசியம், இந்த ஜெகத் ரகசியம், பரமாத்மா ரகசியம். ரகசியம்னா இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. படித்தா தெரியும், நம்ம கேட்டால் தெரியும், படிக்கலை கேட்கலை எப்படி தெரியும்? அப்போது அதனால் வேத வேத்யா, வேதங்கள்னால தெரிஞ்சுக்கப்படுறவள், தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் வேத வேத்யா. பகவான் கீதையில் கூட 15வது அத்தியாயத்தில் சொன்னார். ஓகே, வேதங்கள்னால தெரிஞ்சுக்கப்படுற வஸ்து நான் தான். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹ. வேதங்கள் எல்லாத்தினாலையும் என்ன தெரிஞ்சுக்கிறதா நோக்கம். அங்கே பகவான் உபயோகப்படுத்துகிற என்ன சொல்கிறது வந்து
நம்ம எல்லாரும் நமக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஓ, என்ன நான் நிஜமாக யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை மதங்கள், இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை வழிபாடு, கடவுள், அது இது எல்லாமே சமஸ்தம். இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உறுதியாக சொல்லிட்டார் பகவான் அங்கே. அதே தான் இங்கே வருது, வேத வேத்யா. 57வது மந்திரத்தில் அங்கே சிந்தாமணி குருஹந்தஸ்தானி ஒரு நாமம் வந்துச்சு. அது அர்த்தமும் கூட இதே தான். அதுக்கு 4 துவாரங்கள் இருக்கு. அந்த சிந்தாமணி அనే கிரகத்தில் அம்பாள் தேவி தங்கறான். இதெல்லாம் ஒரு நமக்கு மனசுக்கு ஒரு கல்பனை கொடுத்துட்டு அம்பாள் மேலே, அந்த சத்தியத்து மேலே பக்தி ஈடுபாடு வர்றதுக்காக கொடுத்தது. அதனால் அந்த 4 துவாரங்கள் என்ன, அம்பாள் தங்குற அந்த வீட்டுக்குன்னு சொன்னால் 4 வேதங்கள். 4 வேதங்கள். அப்புறம் இந்த 4 வேதங்கள் 4 வகையான சக்தி தேவிகளினால 4 ப்ரிசைடிங் டேட்டிஸ் ஆஃப் தீஸ் 4 வேதாஸ். இது தைத்திரிய பிராமணம், நாட் தைத்திரிய உபனிஷத்து, தைத்திரிய பிராமணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா அந்தந்த தேவதைக்கு பேர், தேவதா இல்லை தேவி சக்தி. ஒன்று சுதா வித்யா இஸ் ஈக்குவல் டு ரிக்வேதம், ரிக்வேத தேவதை சுதா வித்யா. அப்புறம் யஜுர்வேதத்துடைய தேவி சௌந்தரிய வித்யா. 3 சாமவேதத்துடைய தேவி துரியாம்பா, அங்கே பேர் மாறிச்சு, துரியாம்பா. ஓகே, அந்தந்த தேவதா தேவி, அந்த தேவிக்கு இருக்கிற சபார்டினேட்ஸு, சர்வெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த வேதத்துக்கு அதிஷ்டான தேவதைகள். அப்புறம் 4வது அதர்வண வேதத்துக்கு அதிஷ்டான தேவி லோபாமுத்ரா. இதுதான் லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பத்தில் முன்னாடி உபாக்கியானத்தில் கதையில் சொல்லப்படுது. அம்பாள் இந்த லோபமுத்ரான்னு தான் நீ எல்லாம் இது கம்போஸ் பண்ணு, ஏது பாடு, தேவதைகள் எல்லாருக்கும் முன்னாடி பாட சொன்னாங்களாமா. இதில் அதனால் ஹயக்ரீவர், அகஸ்தியர், இந்த லோபமுத்ரா, இப்படி கொஞ்சம் பேர் மட்டும்தான் இந்த விஷயத்தின் ரகசியத்தை முதல்ல தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம்தான் அது லோகத்தில் கொடுக்கணும்னு அம்பாள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த புராணமாக அப்படியெல்லாம் வந்தது லோபாமுத்ரா. சரியா? அடுத்த நாமம் వింధ్యాచల నివాసిని. వింధ్యాచల వింధ్యాచల అనేది இப்போ கூட விந்திய பர்வதங்களனே ஒரு மலை. அப்படி எப்படி இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நீலகிரி சொல்கிறோமோ அதே மாதிரி விந்தியாச்சலம் இன்னொரு பக்கம் அப்படியே வியாபிச்சிருக்கோம் விந்தியா. அந்த விந்தியாச்சல நிவாசினி தேவி எதுக்குனால எப்போ இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, தேவி மகாத்யத்திலும் இந்த ஸ்வயம்பூ இந்த வைவஸ்வத மனு இப்போ நடக்கிறது, வைவஸ்வத மன்வந்திரம் நம்ம இருக்கிற இந்த காலம். இந்த மனு முதல் ஆட்சி அவர் பரணம் செய்ய ஆரம்பித்த ஆரம்பத்தில் அப்போ தேவி ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியது வந்தது. ஏன்னா அப்போவே உடனே ஒரு ராட்சசனம் தான், அவன் பேர் நந்தா. அப்போ அந்த நந்தானே ராட்சசன்னு சம்ஹாரம் பண்ணது. அப்புறம் நந்தா ராட்சச பெயர் இல்லை, சாரி, அம்பாள் அவதாரம் எடுத்தாங்க, நந்தானே பேர். அதான் பார்த்து என்னோட குழு ஹியூமனைனாக இருக்குது நந்தா. அம்பாள் நந்தானே, அம்பாள் ஒரு அவதாரம் எடுத்தாங்க, அந்த அவதாரத்துக்கு பேர் நந்தா. அப்போது யாருன்னு சம்ஹாரம் பண்ணாங்க? இது தேவி மகாத்மியத்தில் இருக்க சும்ப நிசும்ப, இவங்க 2 பேர்னு அம்பாள் சம்ஹாரம் பண்ணாங்க. சரியா? அப்போ அது எங்கே சம்ஹாரம் பண்ணான்னா அந்த விந்தியா பர்வதங்களை மேலே அந்த யுத்தம் நடந்து அவங்க அங்கே சம்ஹரிக்கப்பட்டதுனால, அதுக்கப்புறம் அந்த விந்தியாச்சல பர்வதங்கள் அம்பாள் அப்புறம் பக்தாள் நீங்கள் இங்கே ஒரு நிவாசம் ஏற்படுத்திக்கணும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு சொன்னால், அம்பாள் அங்கே
நான் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாங்களாமா. தெரியல, இப்போ அங்கே எங்காவது கோவில் இருக்கா, ஏதாவது சக்தி பீடம் இருக்கலாம் அந்த ரேஞ்சில். சரியா? ஸோ அதான். அடுத்தது 337 விதாத்ரி. விதாத்ரி விதாத்ரியன்னா ஹே ஜெகதாதா விஸ்வவிதாதா. அங்கே சுவாமினால தாத்தான்ற விதாத்தா, இங்கே அம்பாளுனால ஃபெமினால விதாத்ரி. ஹே சுக சாந்தி நிகேதனவே. தாத்தா விதாத்தா அப்படின்னா இந்த சிருஷ்டி மொத்தத்தினை உருவாக்கினவள், காப்பாற்றிட்டுருக்கிறவள், அப்புறம் அதெல்லாம் லைஃப்பில் செய்வான், எல்லாம் பண்ணுவான். விதாத்ரி. முக்கியமாக விதாத்ரின்னா கிரியேட்ஸ் அண்ட் சஸ்டெய்னிங். உருவாக்கிட்டான், போஷிச்சிட்ருக்கிறான், காப்பாற்றிட்டுருக்கிறான். ஓகே. எப்படி சிறந்த தாய், உலகத்தாய் அப்படி இருந்து காப்பாற்றிட்டுருக்கிறான். ஒரு தாய்க்கு அவங்க குழந்தைகள்னு நல்ல விதமாக வளர்த்துட்டு வயத்தில் இருக்கும்போதுலேருந்தே அது நல்லா வரணும், நல்லா வரணும், நல்லா வரணும், வந்ததுக்கப்புறம் அதை நல்லா வளர்த்தணும். அப்போனா எவ்வளோ கம்பேஷன் இருக்கணும், எவ்வளோ அன்பு இருக்கணும். அப்போ ஒரு குழந்தைனை வளர்த்துறதுக்கே ஒரு அம்மாவுக்கு அவ்வளோ அன்பு இருக்கணும்னு சொன்னால், ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கும்போது சாதாரணமாக லோகத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த அம்மாவுக்கு இங்கே சக்தி இருக்காது, அதுக்கு மேலே இருந்தால் கூட புது குழந்தை மாரி தான் நிறைய பாசம் காட்டி அதை வளர்த்தணும். அப்புறம் முதல் குழந்தை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ண வேண்டி வரும். ஆனால் மாதிரி உலகத்தாயன்னு சொல்கிறீங்க சார், இந்த அம்பாள் அப்படி இத்தனை பேர்னா நோ காம்ப்ரமைஸ், குறைச்சலே கிடையாதாமா. அதனால விதாத்ரி. ஓகே. அப்படின்னு சொன்னால் கம்பேஷன் கொடுத்து கருணை, லோகத்தில் வேண்டிய எல்லா செல்வம், ஓகே, எல்லாத்தையும் கொடுப்பான், சம்பதை கொடுப்பான், மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி. எப்படின்னா இந்த பிரகிருதி ரூபத்தில் இருந்து எல்லாருக்கும் வேண்டிய, எல்லாருக்குன்னா பட்சி, பறவை, ஜந்து எல்லாத்துக்கும் வேண்டிய விஷயம் எல்லாம் அமைஞ்சு வச்சிருக்கு, ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு இல்லையா, எல்லாருக்கும் வேண்டியது. ஸோ அதனால் பிரகிருதி அபண்டன்ட்லி நிறைய கொடுக்கறது. ஒரு மரம் பாருங்க, எத்தனை புஷ்பம் கொடுக்கும், எத்தனை பழம் கொடுக்கும். இனிமேல் பூக்கள் பழங்கள் வரும் இல்லையா, ஏப்ரல் புத்தாண்டு வரத்துக்குள்ள. விதாத்ரின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விதாத்தான்னா பிரம்மதேவனு கூட ஒரு பேர். அது அவர் தான் அசல் ஆக்சுவலி இந்த கிரியேஷன் நாமரூப பிரபஞ்சத்தின் உருவாக்குனது. நாராயண பகவான் நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார், நீ நடத்துக்கோ இந்த கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம். அதனால் பிரம்மதேவனுக்கு விதாத்தான்னு பேர். அப்போ விதாத்ரின்னு சொன்னால் பிரம்மதேவனுடைய பாரியான்னு கூட அர்த்தம் வரும். சரஸ்வதி விதாத்ரி. இன்னொன்று இது தாத்ரின்னா சம்ஸ்கிருதத்தில் நெல்லிக்காய். அதுக்கு என்ன சம்பந்தம் சார்னு சொல்லிக்கலாமே, அதோட அர்த்தம் எடுத்துக்கிட்டேன். அம்பாளுக்கு நெல்லிக்காய்னா நல்லா ரொம்ப பிடிக்குமா. அது ஜெனரலாகவே ஆரோக்கியத்துக்கு பல வகையான வைத்தியம் எல்லாம் அதிலும் எவ்வளோ இருக்குன்றான். அதனால தான் அந்த மரத்துக்கு நல்லா பூஜை பண்ணுவாங்க தெரியுமா. ஒரு பர்டிகுலர் மாதத்தில் அப்படி எல்லாம் ஏதோ வரும். நாங்கள் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா பண்ணும்போது நான் பார்த்தேன். அது நம்மக்கிட்ட பக்கத்தில் இல்லைன்னா கூட அது ஒரு வனத்தில் இருக்கும், தோட்டக்கு வனபோஜனத்துக்கு போவோம். அங்கே தனியாக அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே தான் பூஜை பண்ணி ஆரம்பித்து அப்புறம்தான் பக்கத்தில் அடுப்பு ஏற்பாடு செஞ்சுட்டு சமையல் ஆரம்பிக்கணும். அதனால் அது எங்காவது இருந்த கோவிலில் கூட அதை நல்லா அப்படியே வளர்த்து காப்பாற்றுவோம். சரியா? நெல்லிக்காய், கூஸ்பெர்ரி, இந்தியன் கூஸ்பெர்ரி நெல்லிக்காய், அதில் எவ்வளோ மகாத்மியம் இருக்கான்னு சொல்கிறான். அது ஸோ
மெடிசினல் வேல்யூ நிறைய இருக்குது. மேபி அதனால் அப்படி அது இருக்கிறதுனால அது நீ காப்பாற்றணும், மக்களுக்கு தெரியணும்னால இப்படி புராணத்தில் அங்கங்கே ஏதாவது வந்து அது அம்பாளுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அப்போ ஜாக்கிரதை வளர்த்து அப்படி பண்ணி ஏதோ ஒன்று அது கடவுளுக்கு லிங்க் பண்ணி விட்டுடணும். வேத ஜனனி, ஜனனி என்ன தாய் அம்மா, வேத ஜனனி வேத மாதா. ஓகே, வேதங்களை உருவாக்குனது அவள் தான், த மதர் ஆஃப் தி வேதாஸ், வேத ஜனனி. ஸ்ருதி வேதமே பேசுறது. வேதம் என்ன சொல்கிறதுன்னா, நாங்கள் எல்லோரும் பகவானுடைய மூச்சு காற்று, பகவான் எடுக்கிற மூச்சு காற்று இந்த வேதங்களம் அப்படின்னு ஒளி சப்தம் அப்படின்னு வேதத்திலே சூக்தங்களுக்குள்ள வர்ணனம் வரும். அப்புறம் தேவி புராணத்திலும் என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த அக்ஷரங்கள் எல்லாமே கூட எழுத்துக்கள் வந்துச்சு இல்லையா, பல பாஷைகள். சரி, சம்ஸ்கிருதம் எடுத்துக்கிறோம். நமக்கு பொறுத்த வரைக்கும் சம்ஸ்கிருதம் தான் தாய் மொழி. எல்லாமே மொத்தம் எல்லா மொழிகளுக்கு தாய்மொழி. அதில் வந்து தான் எல்லாமே வந்திருக்கு. என்ன அது, ஆனால் அது தேவ பாஷை, தேவநாகரி, கீர்வாண பாஷை. இத்தனை பேர் இருக்க சம்ஸ்கிருதத்துக்கு. அதோட ஹிஸ்ட்ரி வந்து யாருக்கு இங்கே தெரியாது, எப்போ ஆரம்பிச்சது என்னன்னு. ஏன்னா சிருஷ்டி ஆரம்பத்தில் இருக்க. வேதம் எப்போ வந்துச்சு, வேதம் எப்போ ருஷிகள் கண்டுபிடிச்சாங்க, எப்போவோ கண்டுபிடிச்சாங்க. டைம் தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. ஸோ நேச்சுரலி இட் இஸ் த மதர் ஆஃப் தி ஆல் த மதர் டங்ஸ் இல்லையா. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பாளுன்னு வந்து இந்த யோகா அப்படி சொல்லும் போது குண்டலினா ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்கும். அந்த இடத்துல வந்து தான் சர்வ சப்தங்களும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறது. அதே நேர சிவபுராணம் எடுத்துக்கிட்டால் எல்லா அக்ஷரங்களும் சம்ஸ்கிருதம் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து சங்கரருடைய டமருநாதனில் வந்து வந்துச்சாமா. அவர் இப்படி பண்ண அந்த அக்ஷரங்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வேத ஜனனி அணி அம்பாளுன்னு அதனால நம்ம வழிபடணும், ஞாபகப்படுத்தணும். தேவி புராணம் சொல்கிறது. அடுத்தது 339 விஷ்ணு மாயா. இங்கே உடனே பாருங்கள், விஷ்ணு வந்துச்சு. விஷ்ணு விசேஷேன திஷ்டதி இது விஷ்ணு. சர்வத்திர வியாபிச்சு இருக்கிற பொருள் என்ன இருக்கின்றதோ அந்த பொருளுக்கு பேர் விஷ்ணு தவிர அது ஒரு ஆணுடைய பேர் இல்லை. நம்ம கல்பனைக்கு அப்புறம் அவர் வந்து மேகஷாமம் பீத கௌஷேய வாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துபூஸ் இதெல்லாம் சொல்கிறது மைண்டுக்கு எட்டணுமே. ரூபம் இல்லை நாமம் இல்லைன்னு மனசுக்கு எட்டாது. அது கஷ்டப்பட்டு என்ன ஆகும், தூங்கும். அதனால் ரிஷிகளுக்கு சாஸ்திரங்கள் நல்லா தெரியும். அவனுக்கு ஒன்று ஏதாவது கொடுத்தா அது பிடிச்சிக்கும், மனசு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கும், பிடிச்சிக்கும், அப்புறம் தெரிஞ்சுக்கும். முதல்ல அந்த பிடிப்பு வரணும். அதனால சாஸ்திரத்தில் ருச்சி, அந்த ருச்சிக்கு பேர் தான் பிடிப்பு. அப்புறம் எப்போ நமக்கு புரிய போகிறதோ, எப்போ அது தெரிய போகிறதோ தெரியட்டுமே. அதனால விஷ்ணு மாயா, த இல்லூஷரி பவர் ஆஃப் த விஷ்ணு, விஷ்ணுடைய மாயா. ஓகே, இங்கே பிரம்மாஸ்ரிதா மாயா அஸ்தி. சாஸ்திரம் என்ன சொல்லுவோன்னா, பிரம்மன் ஆசிரிச்சிருக்கிற பிரம்மனுடைய ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு பேர் மாயா. அதே புராணங்களில் வரும்போது விஷ்ணு மாயா அப்படி சொல்லப்படுது. ஸோ விஷ்ணு மாயா, இந்த மாயானை பற்றி அந்த விஷ்ணுவே கிருஷ்ணனை அவதாரம் எடுத்துகிட்டு வந்தப்போ பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார், தைவி ஹேஷா குணமயி. அந்த தேவி ஏஷா ஸ்திரீலிங்கம் எல்லாமே குணமயி, 3 குணங்களோடு கூடியிருக்கிறார். மம மாயா, என்னுடைய மாயா. அதனால் கிருஷ்ண மாயான்னு கூட சொல்லலாம். விஷ்ணு மாயா, கிருஷ்ண விஷ்ணு, விஷ்ணு கிருஷ்ண, கிருஷ்ண விஷ்ணு, விஷ்ணு கிருஷ்ண, விஷ்ணு மாயா. பகவான் அங்கே சொல்லிட்டு மம மாயா. அது சாதாரணமாக
எல்லாரும் புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, ரொம்ப ஏமாற்றும். படித்தவங்களே எல்லா பண்டிதர்களும் தலைகீழ பண்ணும். மம மாய துரத்தியா. ஸோ வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் தி புரிஞ்சுக்கிறது. மாயனை தரிச்சு வெளியில் வருது. ஒரே ஒரு வழி இருக்கு, நான் பயப்படுத்துகிறேன். ஏன்னா நீ அந்த மாயில் தலை விடாமல் மாயா கிட்ட போகாது, நீ எனக்கிட்ட வா. ஓகே, லோகத்தில் பிரவர்த்திக்கிறது மாயா கிட்ட போகிறதில்ல, போதும் என்னக்கிட்ட வா. இதெல்லாம் அபயாஸ்தம்னு சொல்லுவாங்க பொதுவாக. இப்படி என்ன போதுவன் தானே, போதுவன் என்ன சொல்லுவீங்க, போதும் போதும். ஆனால் அவர் பார்ப்போம் கை இப்படி ஆட்ட முடியாது, அவர்னால போகாத போகாதான்னு சொல்ல முடியாது. நில்லு, உலகத்திலே ஓடாது, மாயக்கிட்ட போ, எனக்கு காலுக்கிட்ட வா అని ஒரு கை கீழே காட்டுறாரு. மம மாயா துரத்தைய. ஆனால் மாமேவையே பிரபத்தியந்தே, இஃப் யூ கம் டு மீ, என்னக்கிட்ட வந்தாச்சுன்னா மாயாம் ஏதாம் தரந்தித்தே, நான் ஒன்று அந்த மாயோடைய மாயா ஜாலத்தில் விடாமே நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதனே பகவான் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அங்கே இது மாயாவுடைய பெருமையை சொல்கிறதுக்கு பல இடத்துல சங்கரர் பலது சொல்லுவார். இங்கே யாருடைய மாயா அதோ யாருடைய கையில் இருக்கு, அசல யாருனால் அதே மாயாவினால் வந்த மாயா, அந்த மாயாவினு கூட ஏமாத்துமா. விஷ்ணுன்னு பிறந்த மாயா, விஷ்ணு த மாஸ்டர் ஆஃப் தி மாயா இஸ் டிசீவ்டு பை தி மாயா இட் செல்ஃப். அவ்வளோ பவர்ஃபுல்லுன்னா நாம் எங்கே இருப்போம் அப்போது? அதுதான். அப்புறம் 340 விலாசினி. விலாசினி விலாசினின்னா ரொம்ப குறும்பு பண்ணுறவங்கள அர்த்தம், விளையாட்டுத்தனம். ஓகே, வெரி பிளேஃபுல்லாமா. அது அம்பாள் புராணம் இதெல்லாம் பார்க்கும்போது அம்பாளுடைய எல்லா வகையான ரூபங்களும், சின்ன வயசு, யுக்த வயசு, குமாரி, பாலா, இதெல்லாம் இருக்குல்ல, பால திரிபுர சுந்தரி, அதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா எல்லாம் அம்பாள் அப்பப்போ அங்கெங்கெங்கோ தரிசனம் கொடுத்தாங்க, கதைகளுக்குள்ள இருக்கிறதுனால அப்படி பிளேஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே அர்த்தம் என்னன்னா, விலாசான்னு சொன்னால் ஆக்சுவலி பிளேஃபுல்லுன்னு என்ன அர்த்தம்? the power of the projection is called vilasa. power of the projection என்ன, எதுவுமே இல்லை ஆனால் பல வர்ணங்களை அப்படி காட்டுறது. கேமரா ட்ரிக்கில் எல்லாம் பண்ணுறான் இல்லை, இப்படி பண்ணுறேன், எல்லாம் பண்ணலாம், இப்படி காட்டலாம். அதுக்கு பேர் ப்ரொஜெக்ஷன். அதனால தான் ப்ரொஜெக்டரு, அதனால தான் ப்ரொடியூசரு. அதில் வந்தது எல்லாமே. ஸோ விலாசா த பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஒன்றும் இல்லை ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஓகே, என்ன ப்ராப்ளம் சரி ப்ரொஜெக்ட்னா, இந்த பிளேஃபுல் என்னன்னா அது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுமா, இப்போ ப்ரொஜெக்டர் சினிமாவில் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி எது மேலே, ஸ்க்ரீன் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி, ஆனால் ஸ்க்ரீன் அங்கே இருக்கு, அது அசல் ஒன்றும் ஒட்டலை, அது வெள்ளை கலர் அப்படியே சுத்தமாக இருக்கனேது நமக்கு தெரிய விடாமல் மறந்து போய் ஏமாந்து போகிற மாதிரி பண்ணுற வேலை. She conceals the truth which we cannot perceive. விலாசினி. the power of projection அப்படி பண்ண என்ன ஆச்சு, மைண்டு டெலியூட் ஆகி போச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே காட்டுறதெல்லாம் படம் எல்லாம் பார்த்துட்டு கண்ணில் தண்ணி, மூக்கில் தண்ணி வந்து எல்லாம் வந்து சில வாட்டி பார்க்கறதுக்கு பயமாகி கண்ணு மூடிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி எனர்ஜில் ட்ரெயின் ஆகி அப்புறம் ஏந்திரிச்சு போவோம் வீட்டுக்கு இல்லையா. எவ்ரி இமோஷன் அங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த திறமையில் காட்டுறது எல்லாமே ஒன்று கூட நிஜம் இல்லைன்னா, நிஜம் இல்லாத அந்த ப்ரொஜெக்டடு சினிமா நம்ம இமோஷன்ஸ்னு தாக்குறதா இல்லையா, தற்காலத்துக்கோ கொஞ்சமோ பிசுரோ சிசுரோ
கண்டிப்பாக ஐடென்டிஃபை ஆகிடுறோம். அதே மாதிரி தான் கருணா விலாசினி காதம்பரி காதம்பரி அம்ப காதம்பரி. இப்போதான் ஒரு பாட்டனில் பாடியிருக்கும் சொல்லி விலாசினி ப்ரொஜெக்ட் பண்ணி மைண்டுன்னு டெலிட் பண்ணி என்ன பண்ண காணப்படுற இந்த நாமரூபங்களனே சத்தியம் மாதிரி தெரிவிக்கிறது. நமக்கு நாமரூபங்கள் சத்தியம் இல்லை. திறமையில பார்க்குற சினிமா எப்படி சத்தியம் இல்லையோ, இந்த ஆகாயமனை திறமையில பார்க்குற இத்தனை நாமரூப சரீரம் வஸ்துகள் சர்வம் மித்யா, ப்ரொஜெக்ஷன் ஓன்லி இல்லை, ஆனால் காணப்படுறது. போதுமா? விலாசினி பேர் நல்லா இருக்கு சார். அர்த்தம் தெரியலன்னா வேறு அர்த்தத்தில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. விலாசினி வச்சுக்கலாம் கேர்ளுக்கு. அதனால தான் விலாசம்னு பேர். விலாசம்னா எங்கே நம்ம தங்கி இருந்து நம்ம வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறோமோ, வி ப்ளே, அந்த இடத்துல ஸ்டே பண்ணதுனால விலாசம். அது கடவுளுடைய பேர் சேர்த்து வச்சு ரங்க விலாசம், அந்த விலாசம், லக்ஷ்மி விலாசம் இப்படிலாம் வச்சுக்கிறோம், தப்பில்லை. 76வது ஸ்லோகம். க்ஷேத்ரஸ்வரூபா க்ஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞபாலினி க்ஷயவிருத்தி விநிர்முக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா. குட். இங்கே 341வது நாமத்தை ஆரம்பிச்சிட்ருக்கிறோம். க்ஷேத்ரஸ்வரூபா. கொஞ்சம் டெக்னிக்கலாக வேதாந்தம் சுலபமாக சொல்லு. க்ஷேத்திரம்னா நிலம், இடம், சரியா? அதனால தான் புண்ணியக்ஷேத்திரம், தீர்த்தக்ஷேத்திரம். ஆனால் அந்த க்ஷேத்திரம்னே வார்த்தை இப்போ கூட எல்லா பாஷையிலையும் அந்த கோயில் இருக்கிற இடமோ புண்ணியக்ஷேத்திரமனோ தீர்த்தக்ஷேத்திரம்னு சொல்கிறோம் தவிர நார்மலாக சொல்லும் போது எல்லா சிட்டிக்கு க்ஷேத்திரம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? பாம்பே க்ஷேத்திரம்னு சொல்லுவோம், வியாபார க்ஷேத்திரம் சொல்லலாம், சினிமா க்ஷேத்திரம் சொல்லலை. ஸோ அப்போ அந்த க்ஷேத்திரமனை வார்த்தையில் கூட ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கும். நம்ம இந்த விதத்தில் பார்ப்போம். க்ஷேத்திரம்னு அர்த்தம் சரீரம். பகவத்கீதையில் ரொம்ப கிளியராக வேதாந்தத்தில் சொல்லப்படுறது, சரியா? எல்லாமே சர்வ சரீரங்கள் எல்லாமே க்ஷேத்திரங்கள். அதில் யார் இருந்து చైతన్యతని கொடுத்து அதன் வேலை பண்ண வைக்கிறானோ அவனு க்ஷேத்திரஜ்ஞ. பகவான் கீதையிலோ க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஸோ இப்போதைக்கு அந்த வார்த்தை கூட வரும், க்ஷேத்திரஜ்ஞனு கூட வருது, கூட வரணும். இது வந்து அது வரணும், அது வந்து இது வரணும், ஏன்னா ரெண்டும் சேர்ந்து க்ஷேத்திரஸ்வரூபம். முதல்ல த மெட்டீரியல் காஸ் எகெயின் இங்கே காணப்படுற இந்த மேட்டர் இருக்கே, க்ஷேத்திரம்னு இன்னொரு அர்த்தம் மேட்டர். ஓகே, ஜட பதார்த்தம். அதெல்லாம் நம்ம சரீரம் ஜடம்தான். ஆனால் கல்லுக்கு இந்த சரீரத்துக்கு வித்தியாசம் என்ன, கல்லில் வந்து சைத்தன்யம் వ్యక్తமாகறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அங்கே. அது இட்ஸ் நாட் வர்தி ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த கான்ஷியஸ்னஸ். ஆனால் நம்ம சரீரம் அనే மீடியம் இருக்க, மைண்ட் இருக்கிறதுனால இங்கே சைத்தன்யம் వ్యక్తமாகறதுக்கு இது உதவியாக இருக்கின்றது. ஸோ சரீரம் வந்து மேட்டர், இந்த மேட்டர்னு க்ஷேத்திரம்னு சொல்லப்படுறது. அப்புறம் ஸோ இந்த சரீரம் வந்து க்ஷேத்திரம்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே க்ஷேத்திர ரூபத்திலோ ஜட ரூபத்திலோ உலக நாமரூபத்திலோ காணப்படுறது இது எல்லாமே கூட இருக்கின்றது இல்லை, இருக்கின்றனது. அது சத்தியமாக இருக்கின்றனதா, அப்பப்போ இருக்கின்றனதா, என்ன இருக்கின்றனதோ. ஆனால் இருக்கின்றனது అనేదికి வேதாந்தத்தில் சத்து எக்ஸிஸ்ட். இப்போது வானவில்லு
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு சூழ்நிலை வரும்போதும் ஆகாயத்தில் வானவில்லு காணப்படும் இல்லையா? இப்போது வானவில்லு வரத்துக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்தது? தைரியமாக சொல்லணும், ஆகாயம் இருக்க. வானவில் வந்ததுக்கப்புறம் கூட எது மேலே வானவில் எங்கே தெரியுது? ஆகாயத்தில் தான் தெரியுது. வானவில் காணாமல் போனதுக்கப்புறம் யார் இருக்கா? ஆகாயம்தான் இருக்கு. அப்போ என்ன அது? அது எது இருக்கேன்னு ஒன்று இருக்கின்றனதோ அதுக்கு பேர் சத்து. நாமரூபங்கள் எது மேலே காணப்பட்டுச்சு? சினிமா ஸ்க்ரீன் மேலே காணப்பட்டதுனால ஸ்க்ரீன் சத்தியம், சத்து. நாமரூபங்கள் மித்யா. ஸோ சத்ரூபத்தில் இருக்கிறதையும் அம்பாள் தான், க்ஷேத்திரஸ்வரூபா. ஓகே, அந்த ரூபத்தில் இருக்கிற. அப்புறம் சத்ரூபேனன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லிங்க புராணத்தில் சிவா க்ஷேத்திரஜ்ஞ, தேவி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது பிரகிருதி புருஷா வேதாந்த பாஷையில். ஸோ அவங்க சிவபுராணம் சிவா அம்பாளுன்னு விடக்கூடாது இல்லை, ரெண்டுக்குன்னு சொல்லிக்கிட்டே போகணும். அப்புறம் க்ஷேத்ரேஷி 342 க்ஷேத்ரேஷி. ஸோ க்ஷேத்திரஸ்வரூபமாக இருக்கான் மேட்டர் ரூபத்தில். ஆனால் இந்த இதில் அதனை கவர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறான், அந்த ரூபத்தில் இருக்கான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாத, மேட்டர் ஒன்றும் பண்ண முடியாதில்ல. ஜென்ரலி மேட்டர்னால் ஜடமாக இருக்கிறது ஒன்றும் பண்ணலன்னு. அப்படி இல்லையாம்மா, அதுக்கு ஈசனாகவே இருக்கான், கண்ட்ரோலராகவே இருக்கான். க்ஷேத்ரேஷி. ஆக்சுவலி இங்கே வேறு என்ன சொல்லணும்? க்ஷேத்ரேஷா அப்படின்னு சொன்னால் சிவா. ஈஷா சர்வேஷா, சர்வேஷா போ சம்போ. ஈஷா, நமக்கு இங்கே ஈஷா இருக்கு. க்ஷேத்ரேஷா. ஓகே, அப்போ க்ஷேத்ரேஷி. சிவக்கு சக்திக்கு பேதம் இல்லை. அது சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா கோவில்கள் அர்த்தநாரீஸ்வரர்னு அதெல்லாம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது, சினிமா கூட இருக்கும். அர்த்தம் என்னன்னா, க்ஷேத்திர ரூபமாக இருக்கா, க்ஷேத்ரேஷி அண்ணா இருக்கான்னா. ஆக்சுவலி க்ஷேத்ரேஷி அண்ணா இன்னொரு அர்த்தம் க்ஷேத்திரஜ்ஞன் தான் அர்த்தம். சரியா? அதனால அது அடுத்த நாமம் அது கிளியர் பண்ணோம். இது ரெண்டுத்திനും கூட்டி சேர்த்து சொல்லுவோம். இப்போ இங்கே க்ஷேத்திரஜ்ஞ பாலினி, க்ஷேத்திரத்தனி க்ஷேத்திரஜ்ஞத்தனி பாலினி. க்ஷேத்திரஜ்ஞம்னா இங்கே வேதாந்தத்தில் எடுத்துக்கிட்டால் அப்புறம் பிரம்மம் க்ஷேத்திரஜ்ஞத்தனி. அப்புறம் பிரம்மம்னு யார் பாலிக்கிறதுன்னு சந்தேகம் வரும். இப்போதுக்கு அந்த விதமாக கருத்து எடுத்துக்காமே க்ஷேத்திரஜ்ஞன்னு சொன்னால் நல்லா கேட்கணும். க்ஷேத்திரமன்னா ஜகத்து, இந்த சரீரமும் கூட சொன்னோம். ஆனால் க்ஷேத்திரஜ்ஞன்னா இங்கே அர்த்தம் உள்ளே இருக்கிற ஜீவா, அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். அப்போ ரெண்டுத்தையும் யாரு கவர்ன் பண்ணுறான்? இப்படிப்பட்ட ஒரு ஜடமான சரீரம் தான் இது கொடுத்துட்டு பஞ்சபூதங்களது இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் போட்டான், ப்ரொஜெக்ட் பண்ணான். அந்த ரிஃப்ளெக்ஷன் சைத்தன்யமாக ஆக்ட் பண்ணுறது. ரிஃப்ளெக்ஷன் வரணுமன்னா எங்கேருந்து வரணும்? பிம்பம் வரணுமன்னா பிரதிபிம்பம் வரணும், பிம்பம் இருக்கணும் இல்லையோ, பிரதிபலிப்பு வரணுமன்னா. அப்போது இந்த இடத்துல க்ஷேத்திரஜ்ஞன்னா இந்த சரீரத்தில் இருக்க ஒரு சின்ன ஜீவனாக அல்பமான ஒரு பாவத்தோடு இருக்க. ஸோ க்ஷேத்திரமும் சரீரத்தில் இருக்கிற மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த கான்ஷியஸ் ரெண்டுத்துக்கு அதிஷ்டானம் பின்னம். க்ஷேத்திரஜ்ஞ பாலினி. சரியா? வேறு விதமாக சாங்கிய அதெல்லாம் சொல்லும் போது பிரகிருதி புருஷா. அங்கெல்லாம் பிரகிருதி 24 தத்துவங்கள் ப்ளஸ் 1 புருஷன் ஒன்று தான். வியக்தமாகிறது எல்லாம் பிரகிருதி, அவ்வக்தமாக இருக்கிறது புருஷ. மேட்டர் அண்ட் கான்ஷியஸ் பிரின்சிபல் எல்லா பாஷையிலும் சொல்லியாச்சு, கணக்கும் சொல்லியாச்சு.
344 க்ஷயவிருத்தி வினிர்முக்தா. அப்படிப்பட்ட க்ஷேத்திரஜ்ஞ பாலினியாக இருக்கிற அந்த பரம்பொருள் அதில் ஏதாவது கூடுதல் அப்புறம் குறையிறது குறைச்சல் ஏதாவது இருக்குமா? நோ, இன்க்ரீஸ் இல்லை, டிக்ரீஸு கிடையாது, க்ஷயமும் கிடையாது, விருத்தியும் கிடையாது. அது எப்பவுமே பூர்ணமத இன்னும் இருக்க டைம் நிறையா. அப்படி என்ன அர்த்தம்? நிர்விகாரக. எங்கே பார்த்தோம்? 145வது நாமத்தில் பார்த்தோம் நிர்விகார. நிர்விகார நிஷ்பிரபஞ்ச, நிஷ்பிரபஞ்ச நிர்விகார. ஸோ எந்த விகாரம் இல்லை, சேஞ்ச் இல்லை. அதனால அந்த மந்திரம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? நித்தியமுக்தா நிர்விகார நிஷ்பிரபஞ்சா நிராசய அப்படி வருது இல்லையா? நித்தியமுக்தில் ஆரம்பிக்கிறது. ஸோ க்ஷேத்திரம்னு சொன்னால் வரும், அங்கே 6 மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சரீரத்துக்கு 6 மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல. எவ்ரி மேட்டர் அண்டர்கோஸ் 6 விகாரங்கள், ஷட் விகாரங்கள். ஓகே, பட் ஆஸ் எ க்ஷேத்திர பாலினி இந்த விகாரங்கள் இருக்காது அங்கே. அதுதான் விஷயம். பகவத்கீதை ஞாபகப்படுத்தினோம்னா சரீரத்துக்கு எல்லாம் இருக்கு, மரணம் இல்லை. ஓகே, நை ஆனால் ஆத்மா ந ஜாயத்தே ந மிரியத்தே வா கதாச்சித். அப்புறம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः. தோக்கிறது, கட் பண்ணுறது, காய போடுறது, வட்டுறது, வேக வைக்கிறது, கொடுத்துறது, இது எதுவுமே சரீரத்துக்கு இதெல்லாம் இருக்கும். ஆத்மாவுக்கு இதெல்லாம் சம்பந்தமே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இங்கே க்ஷயவிருத்தி வினிர்முக்தா. அடுத்தது 345வது நாமம் க்ஷேத்திரபால சமர்ச்சிதா. இந்த மேட்டர் ஓரியன்ட் இந்த ஜகத்து, இதில் திக் தேவதர்கள், திக் பாலகர்கள். ஓகே, இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாரும் பாலிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆக்னியம் பக்கம் அவர் இருப்பார், இந்த பக்கம் குபேர்னு இருப்பார், அந்த பக்கம் அக்னி இருப்பார், எல்லா பக்கம் எல்லாம் இருப்பாங்க. தே ஆர் த ரூலர்ஸ் ஆஃப் தட். அந்தந்த டைரெக்ஷன்ஸ் எல்லாரும் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஓகே, அப்படி தானே வாஸ்து ஜோதிஷாஸ்திரம் இதில் அதெல்லாம் சொல்லுவோம். சரி, அப்படியெல்லாம் அவங்க இருந்திருந்த அவங்க எல்லாருனால அர்ச்சிக்கப்படுற, பூஜிக்கப்படுறவள் க்ஷேத்திரபால சமர்ச்சிதா. ஓகே, இங்கே ஒரு புராண கதை சொல்லப்படுறது. எப்போ அம்பாளுக்கு இந்த பேர் அப்படின்னு சொன்னால், தாருகா வனம், அந்த வனத்தில் அம்பாள் தாருகா வனத்தில் தாருகன் அనే ராட்சசன் சம்ஹாரம் பண்ணாங்க. அப்போது அந்த சம்ஹாரம் பண்ணும்போதும் ரொம்ப ரௌத்ரம் ஆகிடும், ரௌத்ர ரூபம் வரும், உக்ர ரூபம் ஆகிடும், கோபம் வருமா. அந்த கோபம் அப்புறம் சீக்கிரமாக இறங்காதமா. அப்போது தேவதைகள் எல்லாரும் ரொம்ப நடங்கிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போது தேவதைகள் எல்லாருமே இந்த க்ஷேத்திர பாலகர் எல்லாரும் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டாங்களாமா. பிரார்த்தனை பண்ணால் யாருக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணான்னா, அம்பாள் இந்த பிரார்த்தனை கேட்குற மாதிரி இல்லை, அவங்க அந்த நிலையில் இல்லை. அப்போ சிவனுக்கிட்ட பாடினாங்க. சிவன் என்ன பண்ணார்? சிவனேன்னு ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும், உட்கார முடிய மாட்டுறாங்க அவனை. அவர் சின்ன குழந்தை மாதிரி மாறி அம்பாளுடைய கால்களை கிட்ட போய் கீழே அப்படி உளுந்து படுத்துக்கிட்டார். ஆனால் பொதுவாக ஃபோட்டோவில் அப்படி காட்டுறது இல்லை, பெரிய சிவனே படுத்துக்கிற மாதிரியே காட்டுறது தெரியல. அங்கெங்காவது அப்படி இருந்தால் ஆனால் புராணத்தில் கதை இருக்கு. அம்பாளுக்கு அப்போ அந்த குழந்தைன்னு பார்த்து அது குழந்தை அழ ஆரம்பித்த உடனே அம்பாளுக்கு கோபம் எல்லாம் போய், ஏய் குட்டி கண்ணா அப்படின்னு சொல்லி அன்பு வந்துச்சு. உடனே பார்த்தீங்களா, கோபம் எல்லாம் போச்சு குழந்தைன்னு பார்த்த உடனே. அது மட்டும் இல்லை, குழந்தை ரூபத்தில் இருக்கிற சிவனுக்கு அம்பாள் பால் கூட ஊற்றிட்டாங்களாம்மா, தூக்கிட்டு. அதனால அந்த சமயத்தில்
அந்த பாலசிவன அந்த பகவானுடைய ரூபத்துக்கு பேர் க்ஷேத்திரபால, க்ஷேத்திரபால அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று அர்த்தம் வந்து க்ஷேத்திரபால சமர்ச்சிதான்னா, இந்த க்ஷேத்திரம், இந்த சரீரத்தில் யார் இருக்கா? நானும் ஜீவன க்ஷேத்திரபாலன் நானே தானே. இப்போதைக்கு அஜ்ஞானம் அனுப்பிச்சிட்டு இருக்கானே, இருந்துட்டு நான் அம்பாளுன்னு பூஜை பண்ணிட்டுருக்கேன். ஆத்ம தியானம் பண்ணணும், ஆத்ம சிந்தனை பண்ணணும் இல்லையா? ஸோ க்ஷேத்திரபால இந்த ஜீவனால், எல்லா ஜீவர்களினால் பூஜிக்கப்படுறவள், ஆராதிக்கப்படுறவள், இத்தனை அர்த்தம் இருக்கிறதுக்கு. இன்னொன்று அர்த்தம் என்னன்னா, இது சொல்கிறேன். க்ஷேத்திரம்னா யஜ்ஞம் செய்கிற இடம், அப்புறம் தீர்த்த க்ஷேத்திரம், தேவாலயம். இந்த 3 இடத்துல என்னதான் பண்ணுவாங்க? சினிமா பார்ப்பாங்க. அம்பாளனை தேவி கடவுள் ஆராதிக்கிறது தானே யஜ்ஞங்கள். அப்போ க்ஷேத்திரபாலினியன்னா, க்ஷேத்திரபால சமர்ச்சிதான்னா இந்த க்ஷேத்திரங்களுக்குள்ள, புண்ணியக்ஷேத்திரங்களிலையும் யஜ்ஞக்ஷேத்திரங்களிலையும் தேவாலயங்களுக்குள்ளேயும் எல்லா இடத்துலும் எந்த நாமம் வச்சு எப்படி பூஜிக்கிறாங்களோ, எப்படி வழிபடுறாங்களோ அது எல்லாமே அவளைத்தான். அப்படி 77வது ஸ்லோகம். விஜயா விமலா வந்தியா வந்தாருஜனவத்சலா வாக்வாதினி வாமகேஷி வஹ்னி மண்டலவாசினி. அழகான நாமங்கள் எல்லாரும். 346 விஜயா, வெரி பாப்புலர் நேம். ஓகே, எங்கள் ஊர் பக்கம் அங்கே விஜயவாடை இருக்கு. இப்போ ஆந்திரா கேபிட்டலுக்கு பக்கத்தில் இது அமராவதி கேபிட்டல் பக்கத்தில் விஜயவாடை. அது ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு கூட கதை இருக்குது. அங்கே கனகதுர்கம்மா டெம்பிள் இருக்குது, ஃபேமஸ்ஸு, மலை மேலே இருக்கும். அங்கே கூட ஏதோ கதை இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ, கதை இருக்கு. விஜயா ஜெயம் ரூபத்தில் இருக்கிறவள். அது கூட விசேஷேன ஜெயம், சூப்பர் விக்டரி. கிரிக்கெட் இல்லைன்னு ஒரு சூப்பர் கிங்ஸு. அப்புறம் இங்கே இன்னொரு அர்த்தம், ஏ ஸ்பெஷல் நாலேஜ், ரொம்ப சூக்ஷ்மமான புத்தியில் ஏற்படுற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு. விஜயா. எப்போ இந்த பேர் வந்துச்சு அம்பாளுக்குன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு இடத்துல பத்மானே அசுர ராட்சசன் சம்ஹாரம் பண்ணானாமா. அப்போது அம்பாளுக்கு அந்த கதையிலும் அந்த புராணத்திலும் அந்த விஷயத்தில் விஜயான்னு பேர் கொடுக்கப்பட்டதாமா. ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. இன்னும் பல அர்த்தங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து விஸ்வகர்மா, செலஸ்டியல் ஆர்கிடெக்டர். அவர் தான் நிறைய இப்போ தேவதைகளுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, ஈவன் பாண்டவர்களுக்கு கூட மயசபா அதெல்லாம் குருக்ஷேத்திரம் அது கட்டடம்னா அவர் தான் பண்ணாராமா. ஸோ இப்படி விஸ்வகர்மா பிளான் கொடுப்பார். த காஸ்மிக் இன்ஜினியர், டிவைன் இன்ஜினியர் எப்படியாவது வச்சுக்கலாம் டைட்டில். அவர் பண்ணுறது ஆர்கிடெக்சரில் விஜயானே அவர் பண்ண பவனம், ஒரு மாளிகை, அதுக்கு பேர் அப்படின்னா மங்களகரமானதுன்னு அர்த்தம். அப்படின்னு அவர் அப்படி கட்டுவாராமா. ஓகே, கட்டடக்கலை, ஆர்கிடெக்சர். அப்புறம் காஷ்மீரில் ஒரு தேவிக்கு இந்த பேர் இருக்காமா, விஜயா. எங்கள் ஊருக்கே விஜயவாடன்னு சொன்ன மைசூர், அங்கே சாமுண்டி. அது கதை வேறு. செண்டமுண்ட நிஷோதினி ரணச்செண்டி, அது வந்துச்சு. சாமுண்டி ஹில்ஸ், அந்த விந்தியா ஹில்ஸ் மாதிரி. இது காஷ்மீரில் வந்து
காஷ்மீர் சங்கராச்சாரியர் போயிருக்காரு. அவர் பேரில் அங்கே ஒரு கோவில் இருக்குது, சின்ன ஹில்லாக். நான் போயிருக்கேங்க டெரரிஸ்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ கூட போகலாம், இப்போ பயமே இல்லை. நம்ம இந்த கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் பயம் இல்லை, போகலாம். ஓகே, அப்போ எல்லாம் போட் ஹவுஸில் டால் லேக்கில் எல்லாம் இருந்தோம், ஸ்டே பண்ணோம் அந்த காலத்தில். என்ன சொல்ல வரேன்னு, அங்கே ஒரு இடம் இருக்குதாம, தேவிக்கு ஒரு பேர் விஜயா. 68 சக்தி பீட்டங்களுக்குள்ளே அவன் பொதுவாக 18ன்னு சொல்லுவோம், சக்தி பீட்டை 18 இல்லை, இன்னும் கணக்கு பண்ணால் இருக்கும் 68 இடங்களுக்குள்ள சக்தியோடைய. அதில் விஜயா காஷ்மீர். அப்புறம் இந்த சம்பத்சரம் பார்க்கும்போதும் அதில் குறிப்பிட்ட அந்த சரத்ருத்துக்கு முன்னா ஆஸ்வீஜ மாதத்தில் செப்டம்பர் அக்டோபரில் இதுவரையும் விஜயதசமி, அந்த தசமி அనే 10வது நாள் அது ரொம்ப சிறப்பாக இருக்குல்ல. அதனால தான் எந்த நியூ அண்டர்டேக்கிங்னா கூட அந்த விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பித்த சக்ஸஸ்ன்னு சொல்லி விஜயதசமி. ஸோ காலத்தில் கூட இந்த காலம் பற்றி சொல்லப்படுறது. 60 சம்ஸ்கிருத சம்வத்சரங்கள் இருக்கு. సంస్కృత సంవత్సరంగల్ 60. அதில் விஜயா అనేది ஒரு நாமம், விஜயா. இந்த 60 நாமங்கள் நாங்கள் சின்னప్పుడు பை ஹார்ட்டாக சொல்லுவோம். அந்த ஸ்கூலில் அப்போ எல்லாம் படிக்கணும், அதெல்லாம் மறந்து போச்சு இப்போ இல்லை. ஓகே, 60 பிரபவா விபா சுக்லா அப்படியெல்லாம் வரும் 60. இப்போது தெரிஞ்சுக்கணும் நீங்கன்னு சொன்னால் எங்காவது இருக்கும் நெட்டில். நம்ம ஆனைக்கட்டி போன சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு 60 படி வச்சுட்டாங்க. ஒரு படி மேலே ஒரு சம்வத்சரம் நாமம் எழுதியிருக்காங்க. வேணுமனே அதை இல்லை மக்கள் மறந்து போயிடுவாங்கன்னு. 2014 வந்துச்சு ஸ்ரீ விஜயநாம சம்வத்சரம். ஓகே, தமிழில் அதெல்லாம் கவனிக்கிறது சார், வேறு ஏதோ சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் கேலண்டர் நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான், நாடு மொத்தத்துக்கு. சரி, இத்தனை விஷயம் இருக்குது விஜயா. அதில் வந்து அப்புறம் எத்தனை பேர் மாறி மாறி பாருங்கோ. விஜயலக்ஷ்மி, விஜயஸ்ரீ என்னென்னமோ கொஞ்சம் முன்ன பின் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டா விஜயில் அவ்வளோ அழகான பேர் இருக்குது. விமலா, ஓகே, இது கூட பாப்புலர் நேம். ரொம்ப மலம் இல்லாமல் விமலம்னா வித்தவுட் எனி இம்ப்யூரிட்டி, வெரி பியூர்னு அர்த்தம். ஆனால் சொல்கிறது வந்து நெகட்டிவ் வேர்டில் மலம், விமலம், அதனால் விமலா. மறுபடியும் இங்கே அதே விஷயத்தில் அந்த விஸ்வகர்மா அவர் ஆர்கிடெக்சரில் அங்கே ஒரு வீடு பற்றி தான் சொல்லிட்டேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி. அவர் மொத்தம் 10 வகையான பவனங்கள் கட்டுவாராமா. இந்த 10க்கு 10 பேர் கொடுப்பாராமா. அதில் வந்து இது வரும் 10 சொல்கிறேன். தன்யா, த்ருவா, ஜெய, மனோரமா, நந்தா, நிதனா, சுமுக, விஜய, விமலா, விபுலா. விமலா வந்துச்சு இப்போது. ஸோ லைக் திஸ் அவர் பேர் வைப்பாரமா. அது அவ்வளோ, அது ஒரு சிறப்பு இருக்கும், ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஓகே, விமலா அనే தேவதா விஜயாக்கு எப்படி காஷ்மீரில் இருக்குன்னு சொன்னமோ, புருஷோத்தமனே ஒரு இடம் அது இப்போ இருக்கா, புராணத்தில் மட்டும்தான் இருக்கான்னு தெரியல, நான் வெரிஃபை பண்ணணும். இப்போ அந்த பேர் மாறிட்டோம், புருஷோத்தம் அனே ஒரு ஊர். அந்த புருஷோத்தமனே ஊரில் விமலானே தேவதா பேரில் வழிபாடு கோவில் ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கணும், புராணத்தில் சொல்லப்பட்டது. அடுத்தது வந்து வந்தியா. ஸோ இப்படிப்பட்ட இத்தனை குணங்கள் இருக்கிறவர் நான் பூஜிக்கத்தக்கவள். எல்லாருனாலும் எல்லா வகையாகவும் எப்பவுமே சர்வதா சர்வத்ரா எல்லாருனால ஞாபகம் வச்சுட்டு பூஜிக்கத்தக்கவள் வந்தியா. வந்தனம்ல வந்தது அது வந்தியா, பூஜிக்கத்தக்கவள். 349 வந்தாரு ஜனவத்சலா. எதுக்கு பூஜிக்கணும்?
யார் அப்படி பூஜிக்கிறாங்களோ பக்தி செலுத்துகிறாங்களோ பக்தாளன் வந்து வந்தாரு அண்ணா வந்தனம் பண்ணுறவங்களு. வந்தார் போனார் அது இல்லை சம்ஸ்கிருதத்தில். வந்தாரு ஜன அப்படின்னா பக்த ஜனங்கள் வழிபடுறவங்களுங்க. வத்சலா காப்பாற்றுறவள், அனுகிரகம் பண்ணுறவள். அவங்கள நினைக்கலே பூஜைக்கலே தியானம் பண்ணலன்னு காப்பாற்ற மாட்டாங்களே, அவங்கள தான் காப்பாற்றிட்டுருக்காங்கப்பா. அப்புறம் என்ன காப்பாற்றுறதுன்னா சரியான விதத்தில் ஓகே ஒன்று சும்மா வாழ வைக்கிறது காப்பாற்றுறதா. ஆனால் ஒன்று வந்து சரியான விதத்தில் வாழ வைக்கிறான் நீ பூஜை பக்தி பண்ண. அது என்ன சார் சரியான வழி? அதுதான் கீதையில் சொல்கிறோம். இப்போ கேட்காத அந்த கேள்வியெல்லாம். அடுத்தது வாக்வாதினி 350 வந்துட்டோம். 350 வாக்வாதினி வாக்கு ரூபத்தில் இருக்கிறவள். வாதனம் பண்ணுறவன் இல்லை. வாக்வாதினி என்ன? இந்த வாக்கு சக்தி, பேசுகிற சக்தி అనేది அம்பாளுடைய ஸ்வரூபம். சரியா? அதனால தான் கீதா தியான ஸ்லோகத்தில் கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது மூக்கம் கரோதி வாசாலம், ஊமையை கூட பேச முடியுமா? பங்கும் லங்கயதே கிரும், காலு நடக்க முடியாதவன் கூட மலை ஏறி போகலாமா? ஏத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். அப்புறம் அது கிருஷ்ண தியான ஸ்லோகம் கதை. ஸோ வாகதீஸ்வரி சாரதே வரதாயினி சதுர்வேத ரூபிணி வாங்மயி அமிர்தேஸ்வரி. அந்த அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிற பரமாத்மா அம்பாளே, சக்தி தேவியே, வேத சப்தங்களாகவும் வாக்கு சாதாரண பேச்சு ரூபமாகவும் வாங்மயி எல்லா பேச்சு வார்த்தைகள் சதுர்வேத ரூபிணி அப்படி இருக்கிறவள். அப்புறம் சாரதா ஸ்தோத்திரத்தில் ஸ்பெஷலாக ஒரு ஸ்லோகம் இருக்கு. யயா வினா ஜகத் சர்வம் மூகமுன்மத்தவத் சதா. யார் இல்லைன்னா இந்த ஜகத்து மொத்தம் ஊமையாக இருக்கும், பேச முடியாது, ஒன்றும் தெரியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. யயா வினா ஜகத் சர்வம் மூக்கம் உன்மத்தவது, அன்கான்ஷியஸ், ஒன்றும் இல்லை, எந்த பேச்சு ஒரு சப்தம் இல்லை. பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வேதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, லலிதா சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நோ பேச்சுவார்த்தை. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? யா தேவி வாகதிஷ்டாத்ரி, வெரி அப்ராப்ரியேட் வேர்டு. எந்த தேவி வாகுக்கு அதிஷ்டாத்ரி, தாத்ரி அன்னம் அங்கே இல்லையா, வாக் அதிஷ்டாத்ரி, வாகதிஷ்டாத்ரி, வாக் அதிஷ்டாத்ரி. தஸ்யை வாணியை நமோ நமஹ. அப்படிப்பட்ட அந்த வாணி பேர், வாணி ரூபத்தில் இருக்கிற அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம். அதனால தான் ஓம் வாக் தேவை ச வித்மஹே பிரம்ம பத்னி ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். 351 வாமகேஷி அழகான முடி இருக்கிறவள். இது ஆரம்பத்தில் வந்து பல வாட்டி சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸ்திரீகளுக்கு முடி ஓகே, அது கொஞ்சமாக இருக்கா, நிறைய இருக்கிறது கட் பண்ணிக்கூடாது, அது கண்டா. அப்புறம் எல்லா ஜென்ட்ஸ் மாதிரி நாங்கள் கிராஃப் வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஏன்ப்பா ஸ்திரீகளுக்கு முடி இருந்து அழகாக இருக்குது. அம்பாள் வந்து இப்படி சொன்னால் அப்பப்போ கட் பண்ணுறதுக்கு நிறுத்துக்குவாங்க. அதுக்கு தான் அழகான முடி இருக்கிறவள் அம்பாள். அப்போ நம்ம அம்பாளுக்கு பிடிக்கணும்னா ஸ்திரீகள் நம்ம முடி வளர்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும், அது ஒன்றும் பண்ணக்கூடாது. வாமகேஷி இன்னொரு அர்த்தம். இது கொஞ்சம் பிரித்து பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே. வாமகான்னா மனுஷனாமா, ஓகே. ஈஷான்னா த லார்ட் ஆஃப் த மென்,
மனிதர்கள் எல்லாரும் கவனம் பண்ணுறார். வாமகேஷி, வாமக்க ஈஷ, வாமகேஷி ஆயிடுச்சு அது. அப்புறம் வாமன்னா வாமதேவன்னா சிவன் பேர். வாமதேவாய நமோ ஜேஷ்டாய அப்படின்னு வாமதேவன் தனி பேர் வரும். பகவானுக்கு ஒரு பேர். 5 முகங்களுக்குள்ள வாம முகம். வாமன்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம். வாமகேஷன்னா பியூட்டிஃபுல் ஹேர் இருக்கிறவள்னு அர்த்தம். கலர் போட்டு இல்லை, நார்மலாகவே. அப்போது இங்கே வாமகேஷன்னா வாமன்னா சிவா, வைஃப் ஆஃப் தி சிவா ஆல்சோ ஒரு அர்த்தம். சிவனுடைய பாரியா. இந்த 68 64 க்ஷேத்திரங்கள் எதை சொன்னேன்னா அதில் வந்து ஜட்டான்னு ஒரு இடம் இருக்குதாமா. அந்த இடத்துல அங்கே பேர் வந்து வாமகேஷின பேரில் வந்து அம்பாள் டைட்டி வழிபடுற இடம் ஜட்டா. அது எங்கே இருக்கோ ஆனால் 64 இருக்குது. இதெல்லாம் புராணத்தில் தான் இண்டிகேட் பண்ணும். சிலது இருக்கலாம் இப்போ கூட. வஹ்னி மண்டல வாசினி 352. வஹ்னி மண்டல வாசினி. வஹ்னி என்ன அக்னி. அக்னி மண்டலத்தில் நடுல்லோ நிவசிக்கிறவள். எப்படி சார் அப்போ சூடாதான்னா சூடாது. நமக்கு சுடும். இன்றைக்கி ரொம்பவே சுடிச்சு. கரண்ட் இல்லை சில பாகத்தில். எங்கள் ஏரியாவில் 9 to 5 அவுட். ரோஸ்டட். வன்னி மண்டல வாசினி, அக்னி மண்டல மத்தியத்தில் நிவசிக்கிறவள். அப்படின்னா 3 வகையான அக்னி பற்றி சொல்லப்படுறது. காரகபத்திய அக்னி, கிரகஸ்தனா அக்னி. எப்பவுமே தீபம் இருக்கணும், அக்னி இருக்கணும் வீட்டில். எப்பவுமே நனையவே கூடாது. அதுதான் கஷ்டம். அக்னிஹோத்திரிகள் தான் நம்ம எல்லோரும் ஒரு காலத்தில் சனாதன தர்மத்தில். நாட் லைட்டர்ஸ்னு உபயோகப்படுத்துகிறவங்க இல்லை. கேஸ் லைட்டர், சிகரெட் லைட்டர், நோ. அக்னி இப்போ இந்த மாதிரி அந்த வீட்டில் அக்னி எப்பவுமே இருக்கும் ஏதோ ரூபத்தில். பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஒரு வேளை அது ஏதோ அணிஞ்சு போச்சுன்னா இங்கேருந்து எடுத்துக்கணும். ஒரு கிரகத்தில் வந்து ஒரு கிரகஸ்தனை காப்பாற்றி மெயின்டைன் பண்ணுற இந்த காரகபத்தி அக்னி, அதில் வந்து எழுத்திட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுறதுனால ஆவகனீய அக்னி. இப்படி இருக்க பல அக்னி கூட அதில் நாம சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக 3 சொல்கிறது. ஸோ கிரகஸ்த அக்னி, கார்கபத்திய அக்னி, அதே ஆவகனீய அக்னி. அதே அக்னி வச்சு தான் அந்த வீட்டில் எஜமானி அல்ல யார் இறந்து போனாலும் அது கொண்டு போய் சிதாக்னி, அதுதான் அந்த வீட்டில் வந்து கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். ஏன் வீட்டில் வந்து கொண்டு போகலன்னு அங்கே மேட்ச் ஸ்டிக் வச்சா கிடைக்காத என்ன? அதே அந்த கல்யாணம் அப்போது அவங்க அப்பா கொடுத்த அப்படி என்ன பாருங்க, அக்னி எவ்வளோ வழிபட்டு காப்பாற்றிட்டு வராங்கன்னு we cannot imagine that. ஆனால் இப்போ கூட சில இடத்துல அக்னிஹோத்திரிகளே இருக்கிற கிராமங்கள், அக்ரஹாரங்கள் இருக்கு. காலகட்டத்தில் எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. அது இருக்க வைக்கணும். அக்னிஹோத்திரிகள் ஒரு இடத்துலாவது இருந்து அது பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம காஞ்சி பெரியவர் இப்போ இருக்கிற காஞ்சி மட்டாதிபதி இவங்க எல்லோரும் இப்போ கூட அது எல்லாத்தையும் பற்றி முயற்சி பண்ணுறாங்க. அந்த சம்பிரதாயம் அக்னிஹோத்திரம் అనేది இதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உலகம் எப்படியோ போயிட்டு இருந்த பார்ப்போம். இந்த மகாத்மாவுக்கு வந்து அந்த சனாதன இந்து தர்ம வைதிக சம்பிரதாயத்தினே ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்காவது ஒரு இடத்துலாவது அங்காவது இருக்காங்க இப்போ கூட. அதுக்காகவே அவங்களை மெயின்டைன் பண்ணணுமனே இந்த மாதிரி ஆசிரமங்கள் எல்லாம் பணம் செலவு பண்ணி அதுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து, அவங்களும் நம்மள மாதிரி நான் அந்த ஊருக்கு போகிறேன், இந்த சிட்டிக்கு போகிறேன், நான் கம்ப்யூட்டர் படிச்சுக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் அது என்ன ஆகிடும்? அப்போ அவங்களுக்கு வேண்டியது வீடு கட்டி அவங்களுக்கு வசதி பண்ணி அவங்களுக்காக ட்ரஸ்ட் பண்ணி தனம் சேர்த்து வச்சு. ஸோ அதனால் கொடுக்க முடியும் போது எங்கெங்கே கொடுக்கணுன்னா அப்படிப்பட்ட ஆசிரமனுக்கு கொடுங்கோ. ஆசிரமம் நல்லா தான் இருக்குன்னு நினச்சிக்காதுங்கோ. ஆசிரமம் மூலமாக அந்த மகாத்மாவுக்கு எத்தனை சமுதாயத்துக்கு சேவை பண்ணுறாங்கன்னு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் அவர் சனாதன தர்ம வைதிக தர்மா. இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் காணாமல் போயிடும். ஸோ வஹினி மண்டல வாசினி அதுதானே படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஸோ இது வேறு விதமாக சொல்லும் போது ஸ்ரீசக்கரத்திலிருந்து அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற ஸ்ரீசக்கரம்னு சொன்னாவே அப்புறம் குண்டலினி பேசணும், ஷட் சக்கரங்கள் பேசணும். அதில் 3 இடங்கள் முக்கியமாக சொல்லும்போது அந்த அக்னிகளை வந்து
சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஒன்றும் அதுதான் நமக்கு தெரியுது. இங்கே தான் பசிக்கும் ஜடராக்னி அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதான்னு கீதையில் பகவான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அநாத சக்கரத்தில் ஒரு அக்னி இருக்காமா, அந்த அக்னி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா அந்த ஜீரணம் பண்ணிக்கிட்டு அந்த சக்தி வச்சுட்டு இங்கே ஞானத்துக்காக இங்கே ஒரு அக்னி வேணும், ஞானாக்னி வேணும். அது அப்புறம் பலிச்சதுக்கப்புறம் சஹசிராரத்தில் போய் பிரம்மனில் லீனமாகும்போது அது ஒரு அக்னியாமா. இப்படி அவங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 78வது நாமம். இது ஜஸ்ட் ஆரம்பிக்கிற அப்போது எனக்கு கரெக்ட் 20 நாமங்கள் ஆகிடும். அந்த ஒன்றாவது சொன்னேன். 78 பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோச்சினி संहृताशेषपाषण्ड सदाचारप्रवर्तिका 353வது நாமம் பக்திமத் கல்பலதிகா. பக்தினி செலுத்துகிறவங்களுக்கு சப்போர்ட்டாக கல்பலதிகான்னு சொன்னால், லதிகான்னா கொடி, க்ரீப்பர். க்ரீப்பர் எதுக்கும்? க்ரீப்பரு ஏதோ பிடிச்சிக்கிட்டு போகிறது. பக்தி பண்ணுற பக்தனுக்கு வந்து அம்பாள் வந்து பிடிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு கொடி மாதிரி. எனக்கு பிடிச்சா அதில் பிடிச்சிக்கிட்டு போயிடுவான். ஸோ பக்தி மத் கல்பலதிகா, ஓகே, சப்போர்ட் பக்தாள். எப்படின்னா கல்ப అనేది பார்த்தீங்கன்னா கல்பக விருட்சம் காமதேனு అని சொல்கிறோம் இல்லையா புராணத்தில், அந்த மாதிரி இங்கே அம்பாளுக்கு இது நாமம் கல்பலதிகா, பக்திமத் கல்பலதிகா. ஓகே, அப்படின்னா இங்கே நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் பக்தனே இல்லை சார், நான் அம்பாள்னு ஒன்று வாட்டி கூட நினச்சது கிடையாது, ஒரு நாமம் சொன்னது கிடையாதுன்னா கூட நான் நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு, அதாப்போ அம்பாளோட கருணா. நீ இப்படி இருந்தான்னு பண்ணலன்னா கூட உனக்கு சாப்பாட்டு வாடுறதுக்கு எல்லாம் கொடுத்துட்றான். ஸோ இங்கே என்ன சொல்லணும்னா, ஈவன் இன்பர்ஃபெக்ட் டிவோஷன் அண்ட் டிவோட்டிஸ், பர்ஃபெக்ஷன் இல்லை அசல் டிவோட்டி இல்லைன்னா கூட தேவி வந்து அவங்கள கூட எப்படியோ படிப்படியாக பர்ஃபெக்ஷனு பக்கம் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்வான். கல்பன்னா இன்னொரு அர்த்தம் ஜாஸ்மின் அனு கூட அர்த்தம், இந்த மஸ்க் ஃப்ளவர் கல்ப. அப்படின்னா பக்தாள் மீது அவ்வளவு இங்கே ஜாஸ்மின் இதெல்லாம் என்னென்னா ஃப்ராக்ரன்ஸு, மணம்னு இங்கே வந்து அருள், பிளெஸ்ஸிங்ஸ், ஷவர்ஸ். ஒரு பூ வந்து அங்கே விகசிச்சாச்சுன்னா சிலதெல்லாம் இந்த டைமில் கூட ஸ்மெல் வரும். அங்கே சுற்றி எல்லா பக்கம் அந்த பக்கம் வேண்டாம், அந்த தெருவில் நல்லவங்கள் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுமா. அப்புறம் யாரும் குடிக்காரன்னு வரான், மனம் போகக்கூடாது சொல்லுமா, நத்திங். அது பாட்டுக்கு அப்படி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தீங்களா அம்பாள். அப்படியாமா பக்திமத் கல்பலதிகா. எனக்கு வந்து ஒரு 20 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கு தான் கணக்கு. 333, 353. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.